அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணையும் சுக்கிரன் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிதான் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனின் இணைவுதான் அதற்கு மிக முக்கிய காரணம். பொதுவாகவே இந்த இரு கிரகநிலைகளும் இணைவது என்பது அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும். அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இந்த கிரகநிலைகளின் இணைவு என்பது நடைபெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை பெற்று தருகிறது. குறிப்பாக சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். அவர் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது அவருடன் லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல செய்திகள் நிச்சயம் இனிமையாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வருடத்தின் இறுதியில் அடுத்த வருடத்தில் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் திடகாத்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சென்ற காலகட்டத்தில் கிடைத்த தவறுகளால் பெற்ற சிரமங்களை இனி வரக்கூடிய தருணங்கள்ல அந்த தவறுகளையே செய்ய விடாமல் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் குறைகளை கூட முன்னேற்றமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மிக வலுவாக 6ஆம் இடமாகிய யோகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது அவருடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை யோகஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 2025 மிக வலுவாக சுக்கிரன் 1ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறார். இந்த இணைவு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை தினம் சூரியனும் சந்திரனும் இணைந்து யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ராசிக்கு ராஜயோகாதிபதியான குரு லாபத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராகு பாகியஸ்தானத்திலும் கேது தைரியஸ்தானம் ஆகிய 3லும் பலம் வருவது முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஜென்ம ராசியில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகளை விலக்கி இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் செம்மையான முறையில் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்க மிக வலுவாக குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, விவசாயம் சார்ந்த பணிகள் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு 2024 முடிந்து 25 மலரக்கூடிய இந்த வேலை பல தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். குரு லாபத்தில் தான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக தான் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட குடும்ப வருமானம் என்பது உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் கூட சில நேரங்களில் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் உருவாகும். ஆனால் அதே வேளையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இழுபறியில் நீடித்த முயற்சிகள் துல்லியமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் அஷ்டமத்தில் சூரியன் 5 இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரனும் இணைவதால்
என்பதால் சற்று கவனம் உடல்நலத்தில் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது என்பதை மறந்துட வேண்டாம். மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சூழல் இல்லை என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் குறைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக கடகராசிக்காரர்கள் சந்திக்கலாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. தற்போது வேலை இழந்தாலும் உடனடியாக அதைவிட சிறப்பான புதிய வேலையில் இணைவதற்கான யோகம் உண்டுங்க. உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி சம்பந்தப்பட்ட பணிகளில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. நிதி சார்ந்த பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வளர்ச்சியும் வருமானமும் ஒரே சீராக அமையும். இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் தடையின்றி கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் எதை செய்தாலும் அவற்றை எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் விளையாட்டு மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த பருவத்தில் இருந்தே பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் முன்கூட்டியே கணித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க. பல்வேறு வகையான எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதை அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.